காய்ஸ், இப்போ திருப்பதிக்கு இன்றைக்கி கிளம்புறோம். திருப்பதிக்கு போகிறோம். அது கிளம்பிகிட்ருக்கோம் ஃபேமிலியோட. இப்போ மணி 5:30 மணி ஆச்சு. இன்றைக்கி வந்து நான் பைக்கில் போகிறேன். போயிட்டு மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமலை பஸ்ஸில் போகிறேன். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். போகலாமா கைஸ்? லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. கைஸ், நான் இப்போ மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டேன். மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த ரவுண்ட் டவுன் அப்படியே திரும்பினீங்கன்னா வந்துடும். இந்த வருது பாருங்கள் மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. உள்ளே போய் தான் பார்க்கணும் பைக் பார்க்கிங். ஆனால் ஃப்ரீயாக இருக்குது, கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கிடையாது. சரி கைஸ், நான் பைக் பார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன். சரி காய்ஸ், வந்தாச்சு மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. பைக் பார்க் பண்ணிட்டு இப்போ தான் போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது. அது காலியாக தான் இருக்குது இல்லை. மேலே போய் இது பண்ணோம். இந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வழி. இங்கே லெஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு. சரி காய்ஸ், போய் பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன். ஓகே, பாய். திருமலை திருப்பதி அங்கே தான் போகிறோம். பஸ்ஸில் ஏரியாச்சு. போய்கிட்டே இருக்கோம். இது ஊத்துக்கோட்டை தாண்டி ஒரு இடத்துல நின்று டீ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. இதான் நான் வந்து பஸ்ஸு. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இந்த பஸ்ஸில் தான் வந்தேன். டீ சாப்பிட்ற நிப்பாட்டியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. ஊத்துக்கோட்டை தாண்டி நிற்கிறேன்.
திருப்பதி வந்தாச்சு. திருமலைக்கு அடுத்து போயிட்டு பார்த்துட்டு நான் இப்போ தான் வந்து கோயில் முடிச்சுட்டு நானும் என் பாப்பாவும் போனோம். நான் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் திருப்பதியில். ஒரு அழகான ஒரு வியூ பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, நல்ல அருமையான ஒரு வியூ. என்ன பாப்பா எப்படி இருந்துச்சு கோயில்? சாமி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணியா? சரி, ஓகே. கைஸ் பார்த்தாச்சு. தரிசனம், நல்ல தரிசனம், அருமையான ஒரு தரிசனம். கோவிட்னால கூட்டம் அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா அருமையாக பெருமாளை வந்து பொறுமையாக நின்று தரிசிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், அடுத்து இங்கேருந்து கிளம்பி ரூம் கடையாக பார்க்கலாம். இன்னும் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே கேஸ், அடுத்து நான் போயிட்டு போகிறேன். பாய், டாடா. ஹாய் காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பாஞ்சஜன்யம் ரெஸ்ட் ஹவுஸ். அங்கே தான் எனக்கு ரூம் கிடச்சிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ரூம். இது 3 பெட்டு இருக்குது. அதில் ஒரு பெட்டு இல்லை, 2 பெட்டு தான் இருக்குது. இங்கே தான் எனக்கு கிடச்சிது. இது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா சிஓஆர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேறு இடத்துல கிடச்சிது. அப்புறம் பாஞ்சஜன்யம் ரெஸ்ட் ஹவுஸில் தான் கிடச்சிது. இது 1000 rupees இந்த ரூமு. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் ரெண்டுமே இருக்குது. தண்ணி ஹாட் வாட்டர்லாம் வருது. ஹாட் வாட்டரு நல்லா, ஆனால் நீட்டாக இருக்குது கைஸ். ரூம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. 1000 rupees. ஆனால் இது வந்து கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுறாங்க. கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1000 rupees ஸ்வைப் பண்ணிடுவாங்க. 2000 தான் ஸ்வைப் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு 7 working daysல ரீஃபண்ட் ஆகிடும். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில் வியூ சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த வியூ. பார்த்தீங்களா, செம்ம வியூ கைஸ். செகண்ட் ஃப்ளோரா தேர்ட் ஃப்ளோரில் இருந்தேன் நான். ஆமாம், தேர்ட் ஃப்ளோரில் இருந்தேன் நான். செம்ம வியூ கைஸ், பாருங்கள். என்ன ஒன்று நடுவில் இந்த ஸ்கஃபோல்டிங்லாம் போட்டிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் மறைச்சிருச்சு. இல்லைனா நல்லா எடுத்துருக்கலாம் வீடியோ. சூப்பரான வியூ கைஸ். கைஸ், நான் இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கேன். ரூம்லேருந்து இங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம் கைஸ்.
காய்ஸ், நான் இப்போ ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். இதுதான் திருமலை ஷாப்பிங் மால். இது திருமலையில் ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது, அதுதான் இது. அப்படியே சும்மா ஒரு ஃபோட்டோ ஏதோ வாங்கிட்டு போகலான்னு அப்படியே வந்தேன். ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்து பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டியதான், ஊருக்கு போக வேண்டியதான். ஓகே காய்ஸ், நான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு காமிக்கிறேன். காய்ஸ், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். இந்த பஸ்ஸில் தான் போகிறேன் சென்னைக்கு. பஸ் ஸ்டாண்டே காலியாக இருக்குது. பாலாஜி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ்ஸில் தான் போகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.